நீ வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு 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 பார்த்துக்கிட்டு வரத்தோடு நீ அவரே காட்டி கொடுக்காது. சரி நீ வா, நீ வந்து அங்கே மூலமாக வரதை விட இதே பெட்டர். மாட்டிக்கிட்டியா? பின்னாடியே வர பிரிகடா, நீ வா. எனக்கு தெரியாம நீ வந்து இங்க வந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலா கூடவே வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படியே போயிட்டே இருக்கலாம். கேமரால மாட்டின பத்தியா? சப்போஸ் நீயே உன்னுடைய லவரோட வந்திருந்த மறைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன இருக்கும்? அப்புறம் இந்த பொண்ணு வந்து எனக்கு அசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு முழு கதை தெரியும். இப்போ நான் எப்படி டைரக்ட் பண்ணி நடிக்கிறேனோ அந்த மாதிரி பிற்காலத்தில் இவங்களும் டைரக்ட் பண்ணி நடிக்கிற அளவுக்கு கங்கனா ரணாவத்தில் அப்படி பார்க்குறாங்க. இருமா, நான் ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார், எப்படி உட்காந்துடலாமா? மூச்சு வாங்குதா? இல்லை, அப்படியே நம்ம எப்படி நின்று இப்படி பேசலாமே. விஷயம் பட்ஜெட்டுங்கிறது ஒரு 300 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படத்தை நினச்சி பார்க்க முடியும். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய வசதிலாம் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் இது ஒர்க் அவுட் ஆகிடும்ன்ற நம்பிக்கையோடு மட்டுமே அப்படியே ஷூட்டிங் போயிட்டு நான். ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா மறுநாள் வந்து அதை என்னால் தாக்கு பிடிக்க முடியுமான்றதே எனக்கு தெரியல. ஸோ அதனால் இருக்கிறதுலே மிக கஷ்டமான விஷயமா இருந்தது வந்து பட்ஜெட் தான். அது தலைக்கு மீறி போயிடுச்சு. பட் அந்த மாதிரி குறைஞ்சது 10 மடங்கு சம்பாதிச்சிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என்றைக்குமே இந்த பணம் பற்றி பயம் இருந்ததே இல்லையா? உங்களுடைய 3வது படம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க அந்த படத்தில் எனக்கு ஒரு 75 lakhs லாஸ்ன்றீங்க. ஸோ எப்படி சார் அந்த ஒரு நம்பிக்கை எப்பயுமே இருக்குமா? உங்களை பார்க்கும்போதும் கமல் சார் பார்க்கும்போது தான் இந்த சந்தேகம் எங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இவங்க எதுலேருந்து சம்பாதிக்கிறாங்களோ திரும்ப அதுலேயே அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் நமக்குள்ள அந்த திறமை இருக்குது, கண்டிப்பாக அந்த பணத்தை எடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையா, இல்லை இதுதானே நம்மளுக்கு கொடுத்துச்சு திரும்ப அதுக்கிட்டே கொடுக்கலான்ற ஒரு விஷயமா? இந்த 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 சிலைக்கு என்ன விலை இருக்கும் சொல்லுங்கள்? இது சிலைன்னு மட்டும் நமக்கு தெரியும், என்ன விலை இருக்கும் சொல்லுங்கள்? தெரியல, கெஸ் பண்ண முடியல. கெஸ் பண்ணவே முடியாது. சப்போஸ் இது யாராவது 10 லட்சம்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு வெள்ளைக்காரன் இருப்பான், நம்ம மட்டும்தான் பேரம் பேசிகிட்டு இருப்போம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆர்ட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு விலையே கிடையாது. இப்போ கமல் சார் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது, விக்ரம் வெற்றி அடைஞ்ச உடனே இந்த உலகமே கொண்டாடினது காரணம் விக்ரம் படம் இல்லை. நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எவ்வளவு முயற்சிகள் கமல் சார் பண்ணியிருக்காரு. அது எல்லாம் சேர்ந்து அந்த மனுஷனுக்கு வந்து வியாபார ரீதியாக ஒரு பெரிய வெற்றி படம் அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன், என்ன மாதிரி கோடான கோடி ரசிகர்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் பார்த்திபனுடைய இவ்வளோ முயற்சிகளுக்கும் சேர்ந்து ஒரு பலன் கிடைக்கும். இந்த படத்தை வந்து ஒரு 10 தடவை ஷோ போட்டோம். இங்கே இருக்கிற பெரிய டைரக்டர்களை கூப்பிட்டு போட்டு காமிக்கலாம் படத்தை, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போது யாருமே நம்மளே இந்த படத்தை சிங்கிள் ஷாட்னு, அது வந்து ரொம்ப வருத்தமான ஆனால் சந்தோஷமான ஒரு செய்தி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, 100 minutes ஒரு படம் அப்படி எடுக்க முடியாது, டெஃபினட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல தச்சிருப்பாங்க, அது எந்த இடம்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போவும் பாருங்கள், நீங்கள் ஜனங்க ஆடியன்ஸ் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்க அந்த மைண்ட் செட்டில் வருவாங்க. இந்த படம் எங்கே கட் பண்ணி, நான் வந்து 1917 ஒரு படம் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தேன். எந்த இடத்துல அந்த அந்த ஷார்ட் கட் ஆகுது, எங்கே கட்டு வரும், எங்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பிரில்லியண்ட்டாக கண்டுபிடிக்கிறோமா இல்லையா, இப்படி தான் இந்த தடவையும் வரப்போகிறாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் இப்போ பண்ணுற இந்த படத்துக்கான இப்போ வாங்க டக்குன்னு எடுத்துருங்க. சார் உங்கள் படத்துக்காக வெயிட்டிங் செய்கிறேன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சார். தேங்க்யூ. இந்த மாதிரி யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உண்மையிலேயே இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்க யார்? அது எப்போவுமே தியேட்டருக்காரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் மட்டும்தான் ஒரு ஓப்பனிங் இருக்குது, தியேட்டரில் வராங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் டெஃபினட்டாக புதுமையான முயற்சிகளுக்கு டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க.